கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இது என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான ஒரு நேர்மையான ஒரு பொசிஷனை வைக்கும்போது நம்ம எல்லாரும் பாவம் செய்து அந்த பொசிஷனை எழுத போகிறதான ஒரு காரியமாக குறிக்கிறதான ஒரு வசனமாக நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதாவது பெருமை ஒரு பாவம் தான். தேவதூதன் அன்று பாவம் செய்து, அதாவது பெருமையாக பாவம் செய்தான் என்று நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி பாவம் செய்தான் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று அந்த பெருமை அவருக்குள்ளாக இருந்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பெருமையாக தான் இருக்கிறாங்க. பெருமை அவங்களுக்குள்ளாக எவ்வளோ பேர் பெருமை, ஜாதி ஒரு பெருமை, இது என்னுடைய ஜாதி உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை, பதவி ஒரு பெருமை, நான் இந்த பதவியில் இருக்கிறேன்னு ஒரு பெருமை, வசதி நான் இவ்வளோ வசதியாக இருக்கிறேன்னு ஒரு பெருமை, அழகு நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அழகு ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா படிப்பு, நான் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறேன் நீ எல்லாம் படிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு மற்றவங்கள காயப்படுத்துகிறதான ஒரு பெருமை அவங்களுக்குள்ளே இருக்குது. பணப்பெருமை, ஏன்டா இவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெருமை, பொருள் எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அது ஒரு பெருமை. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெருமை தான். இது எல்லாமே ஒரு பெருமை தான். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான ஒரு காரியங்கள், காயப்படுத்துகிறதான ஒரு காரியங்கள், இழிவாக பேசுகிறதான ஒரு காரியங்கள், அவதூறாக பேசுகிறதான ஒரு காரியங்கள், இது எல்லாமே பாவம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான பாவங்கள்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் எவனுடைய பாவங்கள் மீறல்கள் மன்னிக்கப்படுதோ மூடப்படுதோ அவன் பாக்கியவன் என்று இந்த வசனம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தோட 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம நித்திய ஜீவன் நம்மளுக்கெல்லாம் வேணும். பாவம் செய்து நம்ம தேவனுடைய மகிமை அற்றவர்களாக தான் நம்ம இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்தில். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம மன்னிப்பு அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை மன்னிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர். பார்த்திங்கன்னா கிருபை மரியாளுக்கு கிருபை பெற்றலே நீ வாழ்க. பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நம்மளுக்குள்ள பெருமை இருக்கிறதா, மன மேட்டின்மை இருக்கிறதா, நம்ம சிந்தித்து செயல்படணும். நம்ம ஜெபிப்போமா, இந்த மாதிரியான காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, நம்ம ஜெபிக்கலாமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக எஸ்அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக பாவங்கள் மேட்டின்மைகள் அப்போ ஏதாகிலும் இருந்தால் என் தேவன் அதெல்லாம் எங்களுக்கு நீக்குங்க அப்பா ராட்சா. நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் எஸ்அப்பா ஸ்தோத்திரம். அப்பா அந்த பாவங்கள் எங்களுக்குள்ளாக இருந்தால் அதெல்லாம் என் தேவன் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை மன்னிங்க ராஜா, மன்னிங்க அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சகோதரிகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.